Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class Special Hi. தர்பூசணி தோப்புக்குலாம் நாங்க போயிருக்கோம்ல, அது என்ன சொல்லுவாங்க? லைனா போறோம் தர்பூசணி. நம்ம அது போயிருக்கோம். நம்ம அந்த வில்லேஜ்க்குலாம் போற ஏதோ ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அங்க வழியில வந்து நாங்க தர்பூஸ்லாம் பார்த்திருக்கோம். தர்பூஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். வீட்டுல தர்பூசணி வளர்ந்து பார்த்திருக்கீங்களா? எங்களுக்கே ஆச்சரியம். நம்ம வீட்டுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இருவாச்சி மல்லி, அடுக்கு மல்லி, நார்மல் மல்லி, அப்புறம் அது என்ன ஹைபிரிட் செம்பருத்தி, நார்மல் செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, துளசி, அப்புறம் அரளி, அப்புறம் அழகு பூக்கள் செடிகள், ரோசஸ் இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். குரோட்டன்ஸ் இதுதான் போட்டிருக்கோம், வேற எதுவும் நாங்கள் போடலை. துளசி அந்த லாஸ்ட்ல தான் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த கிளிப்பிங் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த பக்கம் நல்லா புஷியாக வளர்ந்துருந்தாங்க. அது வந்து நார்மல் துளசி, இலை குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே தானாகவே நாங்கள் அது என்ன பண்ணுவாங்க, உரம் போடாமே, அது என்ன விதை போடாமே தானாக தர்பூசணி வந்திருக்கு. ஒரு கொடி வந்து இப்படி போய்கிட்டு இருந்ததுங்க. அது என்னன்னு காட்டுறேன், இங்கே பாருங்க. இது என்னன்னே தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி அப்படியே கடக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது என்ன சொல்லுவாங்க ஜி, களையா இருந்தா பிடிச்சிடலாம், பிடிங்கிடலாம் அப்படின்னு நினைச்சோம். லாஸ்ட்ல அது காய் காய்ச்சக்கு அப்புறம் தான் தெரியுது காய் காய்ச்சிருக்குது தர்பூசணி அது அப்படின்னு. தர்பூசணி எடுத்து காட்டுங்க. இங்க பாருங்க மக்களே, செமையா வளர்ந்துருக்கல நம்ம வீட்டுல தர்பூசணி பாருங்க. செம்மல்ல. ஆமா, வேற ஏதாவது வளர்ந்துருக்கா, அது ஒண்ணுதான் இருக்கான்னு வேற தெரியல இன்னும் எங்க என்னென்ன வளர்ந்துருக்குன்ட்டு. ஆமா, அழகா உட்காந்துருச்சு போயிட்டது. அங்க தர்பூசணி வந்துச்சுங்களா, இங்க அரளி வச்சிருக்கோம்ல அதுக்கு பின்னாடி, அது எங்க வந்துச்சுன்னே தெரியல. நாங்களாம் இங்க யாருமே தர்பூசணி சாப்பிடல. அந்த பறவை போகும்போது கீழே போட்டு தானா முளைக்குமே, அப்படி முளைச்சது. அதே மாதிரியே இங்க வந்து பாத்தீங்கன்னா துளசி இருக்கு. இது பெருமாள் கோயில்ல இருக்கும்ல துளசி, அந்த துளசி செம்ம வாசனை. ஒரு இலையை கிள்னா அவ்வளோ வாசனையா இருக்கு. நல்லா ஒரு மருந்து தன்மை உள்ள துளசின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய இலையா இருக்கு. பூச்சி மட்டும் இருக்கு ஜி, பாருங்க. பூச்சி இருக்கதான் செய்யும். துளசி இது பாருங்க போகவே மாட்டேங்குது. தட்டி விட்டியா எப்படியோ போடா, கஷ்டப்பட்டு நாங்க வாங்கிட்டு வர இந்த செடியெல்லாம் சரியா சிலதெல்லாம் 1-2 ரோஸ்லாம் செட் ஆகல, அது இறந்துருச்சு. நடுவில் நம்ம ஒரு 2 வீக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2-3 வீக்ஸ் வராமல் அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தோம்ல அதில். அப்போ நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்போ தானா முளைச்சி தர்பூசணி முளைச்சி காயும் காய்ச்சி அது இவ்வளோண்டு பார்த்தோம். அது என்னவோ ஒரு காயின்னு நினச்சோம். அது பஞ்சு மரம் மாதிரி ஒரு நினச்சோம், கோவக்காய் மாதிரி இருக்குன்னு நினச்சோம், என்னென்னவோ நினச்சோம். அது பெருசாக டே இது தர்பூசணிடா அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த துளசியும் தானாக வந்தது. அந்த துளசி வாசமே இல்லை, இந்த துளசியோட வாசனை அப்பா அப்படி இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ். ஒயரிங்கெல்லாம் அந்த பைப் லைன்லாம் விடுவாங்கல்ல, அதெல்லாம் சுற்றி எங்கெங்கே லைன் வேணும்னு கேட்டு விட்டுருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு போய் காட்டுறேன். அந்த மொட்டை மாடி எட்டி பார்க்கறதுக்கு கட்டுவாங்களே, அது பேர் என்ன, கைப்பிடி செவருன்னு சொல்லுவாங்க. அந்த மொட்டை மாடிக்கான கைப்பிடி செவரு அது போட்டுட்டு இருக்காங்க. பேக் சைடும் முடிச்சிட்டாங்க. மேலே போய் பார்க்கலாம் வா. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய இடத்துல நாங்கள் சுவிட்ச் பாக்ஸ் கேட்டோம். அதே மாதிரி நீங்கள் பாட்டு பேசுங்க, மைக் போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் சுவிட்ச் பாக்ஸ் வேணுமோ அங்கெங்கெல்லாம் நம்மளே வீடு கட்டினா அதுதான். அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் அந்த பில்டிங் எழும்பும் போதே நம்ம போய் முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சுவிட்ச் பாக்ஸ் வேணும், எங்கெங்க பிளக் பாயிண்ட்ஸ் வேணும், எக்ஸ்ட்ராவா 1 வேணாம் 2 பிளக் பாயிண்ட் கொடுங்க, அதெல்லாம் நம்ம கேட்கலாம். வந்து எல்லா இடத்துலையும் 2 சுவிட்ச் என்னது 2 பிளக் பாயிண்ட். நான் ஐலாண்ட் போடுவேனா, யூ போட போறேனா, எல் மட்டும் போட போறேன் என்னன்னு தெரியல. திடீர்னு நம்ம அன்னைக்கு மைண்ட் மாறும். இல்ல நம்ம இங்கேயே வீடு கொடுத்து நம்ம வரோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம்லாம் தேவைப்படும். ஏற்கனவே இங்கெல்லாம் பெருக்கி கிறுக்கி சுத்தமா துணியெல்லாம் காய போட்டு அந்த இடத்துல அடுப்புல சமைச்சு உள்ள ரூம்ல வந்து தூங்கி அந்த மாதிரி இங்க வேலை செய்யறவங்க வந்து தங்கி வேலை பார்க்கறதுனால ஆல்ரெடி எனக்கு இது ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு இப்படி சப்போஸ் ஐலாண்டோ இல்லை நம்ம வந்து யூ கிச்சனோ இல்லை டைனிங் டேபிள் இந்த இடத்துல இப்படி போடுறோம் ஏதாவது பண்ணுறோன்னா இங்கேருந்து இப்படி உட்காந்து லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ சார்ஜ் போகிறதுக்கு இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கு இங்கே தேவை. இங்கே வந்து ஸ்டவ் இங்கே இருக்குன்னா எலக்ட்ரிக் அடுப்பு ஏதாவது வைக்கிறதுக்கு இங்கே நமக்கு யூஸ் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர், ஏர் ஃப்ரையர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே ப்ளக் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு ப்ளக் பாயிண்ட்லாம் யோசிச்சாச்சு. சிம்னிக்கு வந்து இங்கேயே வந்துடும், ப்ளக் பாயிண்ட் இங்கே வந்துடும். ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துடும், வெளியே இங்க தான் இருக்கும். ஆமா, எக்ஸாஸ்ட் ஃபேன் இப்போதைக்கு யூஸ் பண்ற மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். அதுக்கும் ஸ்விட்ச் இங்க வந்துருது. இங்க 2 ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க கவுண்டர் டாப் நீட்டா வரும். நீங்க வந்து மிக்ஸி, கிரைண்டர், லொட்டு லூசுக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம்ட்டு அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் வந்து இங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்கோம். ஆமா, ஆனா இது மட்டும் இதை கால்குலேட் பண்ணது ஏகப்பட்ட கால்குலேஷன் பாருங்க. இங்க இருங்க 3 4 5 6 இது இங்க வைக்கலாம், இது எங்க வைக்கலாம், இல்ல இது வைக்கலாம், இல்ல இதுக்கு இங்க வைங்க. ஃப்ரிட்ஜ் எங்க வருது, அவன் எங்க வருது,
வெட் ஏரியா இந்த பக்கம், ட்ரை ஏரியா இந்த பக்கம், அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப யோசிச்சு மாற்றி கீத்தி அப்புறம் கிழக்கு பார்த்த மாதிரி எனக்கு சாமி வேணும், அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு கடைசியில் ஏதோ ஒன்று மாற்றியாச்சு. எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. ஜிபி லைனுக்கு அது சாரி ஒயர்ஸ்க்கும் வந்து வயரிங். இங்க வந்து டிவிக்கு சிசிடிவி கேமராஸ்லாம் வைக்கிறோம் நம்ம சேஃப்டிக்கு தனி விடுன்றதுனால அந்த லைன்ஸ் எல்லாமே இங்க வந்துரும். மொத்தமா இங்க கொடுத்தாச்சு போல. ஆமா எல்லாமே ஓரளவு. இன்வெர்டர் தான் இன்னும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணல, எங்க வரும்னு. இன்வெர்டர் இங்க கீழே எங்கேயும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன், நான் பரணையில வைங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நின்று பாருங்களேன், ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எத்தனாவது அடியில் அந்த ஜன்னல் ஆரம்பிச்சு என்ன சைஸ்ல இருக்கோ அதே மாதிரியே இங்கிருந்து அதே அடியில் ஆரம்பிச்சு இந்த ஜன்னலும் அதே சைஸ்ல இருக்கும். பெரிய ஜன்னல். ஈசானியத்துல ஓப்பனிங் வைக்கிறது நல்லதுதான், அங்கேயே ஜன்னல் வைக்க சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா கதவு அங்க இருக்கு, இங்க ஜன்னல் வச்சோம்னா ஈஸியா கம்பியை விட்டு இப்படி லாக் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம ஜன்னல்ல உடைச்சோம்னா. ஸோ சேஃப்டிலாம் நம்ம யோசிக்கணும்ல, இங்க இருந்து கதவெல்லாம் திறக்க முடியாது. ஸோ அதனால நாங்க வந்து இந்த ஜன்னல் அந்த பக்கம் தள்ளாம இந்த பக்கம் தள்ளி வச்சிருக்கோம். இங்க கர்டைன் வந்துடும். கிழக்குல இருந்து நேரா இங்க சாமி ரூம், சாமிக்கு இங்க வச்சுக்கலாம். இங்க வந்து டிவி வந்துடும். கிழக்குல சாமி ரூம்ல வந்து நேரா சூரிய உதயம் அப்போ சன்லைட் வந்து உள்ள வரணும்ன்றதுனால நம்ம எப்படி வச்சுட்டோம். அன்னக்கொடி, அன்னக்கொடின்னு ஒரு கொடியே கிடையாது. நான் கொடினா பாவக்காயா சுண்டைக்காயா அந்த மாதிரி நான் எதுவும் கேட்கறேன். சுண்டைக்காய் வந்து செடி தான் வரும்ல, கொடி வண்ணக்கொடி அது மாதிரி ஏதோ கொடி. சரி எந்த கொடியை பார்த்தாலும் இது என்ன கொடி, இது என்ன கொடி, நான் என்ன பண்ணுவேன். வரேன். என்னம்மா சூப்பரா கட்டியாச்சு. சூப்பரா கட்டியாச்சா? செவரு போட்டாச்சு. ஒத்தக்கல் செவரு மாதிரி போடாம இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போட்டுட்டோம். ஃபியூச்சர்ல மேல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வீடுக்கு செவரு எவ்வளவு திக்கா போடுவோம், இப்படி குறுக்கால செங்கல் வச்சு இப்படி இந்த மாதிரி செவரு இல்லாம இப்படி போட்டுக்கிறோம். அது பேர் என்ன சொல்லுவாங்க? முக்காக்கல் செவரே சொல்லுவாங்க. ஒத்தக்கல் செவரே பக்கத்துல ரெண்டா வச்சாச்சு. ஆமா ஆமா திருப்பி வச்சாச்சு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கட்டியாச்சு, இந்த சைடு ஃபுல்லாக கட்டியாச்சு. கட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். எலிவேஷன் டிசைன்லாம் எதுவுமே பண்ணல. ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக வீடு கட்டும் பொழுது அந்த டிசைன் டிசைன்லாம் வேஸ்ட் ஆகும், காசு வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு வெறும் சுற்றி செவராக தான் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஷீட் வரப்போது எலிவேஷன் டிசைன்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. என்னம்மா சாப்பாடு மூட்டை ரெடியா? இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு வாசனை, கார் பூரா மீன் வாசனை வரப்போகுது. எவனாவது திறக்க யாரா இருக்குங்க அப்படின்னு யோசிக்க. நீட்டா எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபிஷ் ஃப்ரை. அதான் சொன்னல, இப்ப நிறைய நாங்க வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ரச சாதமோ தயிர் சாதமோ பழைய சாதமோ வரதே பெஸ்டா இருக்கு. ஏன்னா ஒன்னும் பெருசா நல்லா இருக்க மாட்டேது. இந்த மாதிரி மீன் குழம்பு எல்லாம் வச்சுட்டோம்னா அடுத்த நாளுக்கும் வச்சு ஓட்டிடலாம். வெளில எல்லாம் போற வேலை இருக்கு அப்படின்னா இந்த சண்டே நாங்க லாஸ்ட் சண்டே பாத்துருப்பீங்க ஷார்ட்ஸ்ல. அப்புறம் மாதுளம் பழமும் வச்சிருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் பொரிச்சுக்கிறதுக்கு. இப்ப நாங்க சாப்பிட போறோம் மீன் குழம்பும் மீன் வறுவலும். மீன் குழம்பும் என்னடா மீன் குழம்பும் மீன் குழம்பும் மீன் வறுவலும் சாப்பிட போறோம். பேக் இப்படி குறுக்கல போயிடுச்சு. அப்போ ஃப்ரேம்ல அது மறைச்சிருக்குங்க, அங்க ஒரு எடிட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னேன். கம்மியா இருக்க டப்பா தாங்க இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது இல்லாம நான் ஜூமிங்ல போட்டு எடுத்துட்டேன், கொஞ்சம் பெருசா தெரியும் உங்களுக்கு. ஆமா ஒயிட் ஸ்கிரீன்ல போட்டு. ஆமா ஏன்னா காருக்குள்ள ஃபுல்லா தெரியணும்ல கார்த்திகா. அப்புறம் என்ன பிரிக்குது என்ன எடுக்குது எல்லாம் தெரியணும். தெரியல போல. அதனால கொஞ்சம் கம்மியா சாப்பாடு கட்டிருக்கல, அது எனக்கு. ஓகே. நிறைய கருவேப்பிலை எல்லாம் இருக்கும். இவர் இந்த கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட மாட்டாரு, பொறுக்கி வைப்பாரு. சாப்பாடு கிளறிட்டு அந்த கருவேப்பிலை எல்லாம் தூக்கி நான் என் டப்பால எனக்கு வச்சுக்கிட்டேன். சரி நம்ம சாப்பிடலாமா? ஹை மீனை பார்த்த உடனே பாத்தீங்கடா. நான் வந்து மோஸ்ட்லி கோயிலுக்கு எல்லாம் போகும்போது இந்த புளி சாதம் தயிர் சாதம் இட்லி பொடி இந்த மாதிரி தான், சப்பாத்தி தக்காளி தொக்கு இப்படிதான். இந்தாங்க ஜி, தேங்க்யூ. சாப்பிட்டுதான் பழக்கம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டது ரொம்ப எல்லாம் பழக்கம் இல்ல. இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இல்ல எங்க உட்காந்துருக்குதுன்னா ட்ரெயின் வருது. ட்ரெயின் பாரு, ட்ரெயின்ல போகும்போது சாப்பிடுவாங்க. எல்லாரும் தட்டை காட்டலாம் போல இருக்கு. கிட்டக்க போகுது. ஆமா தாம்பரமா? இது தாம்பரம். ஆமா தாம்பரம் பக்கத்துல. வண்டலூருக்கும் தாம்பரத்துக்கும் நடுப்புற இருக்கிற ரோட்ல இருக்கிறாங்க. ரோட்ல பாருங்க, மெயின் ரோடு ஓரமா ஒதுக்கி ஒரு மரத்து நிலையில் நிறுத்திட்ட வண்டிய. ஆமா இத நாங்க எங்க இருந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சோம் அப்படின்றதெல்லாம் நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அது எங்க என்னன்றதெல்லாம் காமிக்கிறோம். நாங்க சூப்பரா சாப்பிட்டுட்டு வரோம். ஜி அருமை.
அருமையா இருக்கா? இந்த ஆகட்டே வாசனையே செமையா இருக்கு. செமையா இருக்கு. ஆஹா, மீன் குழம்பு, நேத்து வச்ச மீன் குழம்பு. அருமை அருமை. லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும்ல, அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர். வாங்கிக்கோ. உள்ளா நல்லா இருக்கா? சூப்பர், செமையா இருக்கு. சூப்பர், செம்ம சூப்பர். இந்த மாதிரி நீங்க லஞ்ச் கட்டிட்டு போய் சாப்பிட்டுருக்கீங்களா? ரீசெண்டா அப்படி கட்டிட்டு போய் சாப்பிட்ட லஞ்ச் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் 28th நம்மளுடைய புது வீட்டுக்கு வாசக்கால் பூஜை பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்க போகிறோமா இல்லையே, நடுவில் நின்றுடுச்சு அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்பொழுது அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ், அவ்வளோ விஷஸ் எல்லாருமே கொடுத்துருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த டேட்டை உங்களுக்கு தான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கம்மிங் 28th அன்னைக்கு வாசக்கால் பூஜை நல்லபடியாக முடியணும்னு அகெயின் உங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வாங்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுத்துருங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங், டைல்ஸு, ஜன்னல், கதவு, வாசக்கால் இதெல்லாம் வாங்குறதுக்கு தினம் ஒரு கடைக்கு கொட்டேஷன் வாங்குறோம். பெஸ்ட்டான இடத்துல பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வாங்கணுன்றதுக்காக. அப்படிதான் அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தோம். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு? ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படியே தொப்பக்கடின்னு விழுந்துருவோம். பிளாஸ்டிக் சேர், இந்த இரும்பு சேரை உடைச்சிட்டான். மெட்டல் சேர், ஸ்பைடர்மேன் சேரை உடைச்சிட்டான். இப்படி ஆட்டுவாங்களா யாராவது? நான் எத்தனை வாட்டி திட்டிருப்பேன், அப்படியே ரெண்டும் உடஞ்சிருச்சு. இப்போ இந்த சேர் தான் சூஸ் பண்ணிருக்கோம். எப்படி சொன்னாங்க? 4-2 ஸ்டாக் இல்லையா? ஐயோ, இப்போ நீங்க சொன்ன டேட்டுக்குள்ள வந்துருமா? ஸ்டாக்கே இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கேபினட்ஸ் இருக்கு, லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. கரெக்டா இருக்கும். 4க்கு 2, 4 அடிக்கு 4 அடிக்கு 2 அடி கரெக்டா இருக்கும் அவருக்கு. எல்லாத்தையும் உள்ள வச்சுப்பான். ஆடி சரவணா ஃபர்னிச்சர்ல இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸ்க்கு சும்மாவே போய் நிறைய பொருள் வாங்குற ஆள் நம்ம இன்னைக்கு 3-4 ஃப்ளோர் ஏறி இறங்கி ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு ஷூஸ் மட்டும் போயிட்டு எதுவுமே வாங்கல. ஒரு சின்ன குண்டூசி கூட வாங்கல. ஆமா, கடைசியில வாசல்ல இங்க பூ வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா விற்பாங்க. 10 ரூபாய் 20 ரூபா தான் முளம் இருக்கும். 50 ரூபா முளம். வீட்டுக்கிட்டே 40 ரூபா தானடா. முடி வளர்த்ததுனால இன்னைக்கு ஞாபகமா நான் தலையை விரிச்சு போட்டு வந்தேன்னா, நான் ஹேர் பின்னு, பேண்ட் எல்லாமே எங்க கார்ல செட்டா வச்சிருப்பேன். கடகடன்னு கையாலேயே தலைவாரி அவர் பூ வாங்கி கொடுத்தாரு, வச்சுக்கிட்டேன். சரவணா ஸ்டோர்ஸ்ல எதுவுமே வாங்காம வாழ்க்கையிலேயே முதல் முறையா. ஆனா தலைவர் போட்டோ எல்லாம் பயங்கரமா இருக்குது. ரசிகர் மன்ற போட்டோ எல்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய இன்னைக்கு. ஆமா, பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நாங்க இங்க அம்பத்தூர்ல வீட்டுல இருக்கும் பொழுது இங்க அடிக்கடி வருவோமா. இன்னைக்கு வந்துட்டு எதுவும் வாங்க போறோம் முதல் முறையாக. இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருக்கு. பூலாம் வச்சு நல்லா இருக்கானு சொல்லுங்க. அப்படியே காஞ்சி கருவாடா இருக்கேன். சரி, வீட்டுக்கு போலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். பாய்.